ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 2:30 ஆக போகுது. 2:30 ஆக போகுது. தூக்கம் வரல. யோசிச்சுட்ருக்கேன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலான்ட்டு. வாழ்க்கையில் முன்னேறலான்னு எப்படி யோசிப்பாங்க? உண்மையாகவே வாழ்க்கையில் முன்னேறவங்க ஒரு டைமு இந்த டைமுக்குள்ளே எந்திரிக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போவே முதல் முயற்சியாக தூங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு யூடியூப்பு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு இதை நோண்டிகிட்ருக்குறேன். ஒரு பக்கம் இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஆகுதுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மனுஷன் என்னதாங்க செய்வா சொல்லுங்கள்? உண்மையாகவே எனக்கு புரியல. என்ன செய்யறது? எதை நினச்சி வருத்தப்படுறது? குண்டா இருக்குமே நினச்சி வருத்தப்படுறதா? வாழ்க்கையில் சாதிக்கலன்னு நினச்சி வருத்தப்படுறதா? இல்லை தூக்கம் வேற வரமாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்படுறதா? ஒன்றுமே புரியலையே எனக்கு. சே, எல்லாத்தையும் மீறி ஒரு மோட்டிவேஷனை நமக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 2-3 வீடியோ பார்க்குறேன். இந்த ஒரு சிலங்களோட வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம வயசில் எல்லோரும் என்னென்னமோலாம் பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மோட்டிவேஷன் வருது. ஆனால் வந்து எப்போ வருதுன்னா, இந்த ஃபோனில் சார்ஜு 1% ஆகும் பார்த்தியா, அப்போ வருது. தூக்கம் வருது, தூக்கம் வரும்ல அப்போ வருது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கூட எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும்னு நினைப்போம்ல, அந்த டைமில் அது வந்து பண்ணலாம். ஆனால் அந்த ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தியா, அப்போ தோணுதுங்க. தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது தூக்கம் வருது. ஒன்றுமே புரியலையேங்க. இது என்னங்க இது? ஆக்சுவலாக டைம் வந்து 2:30க்கு மேலே ஆகுதா. இந்த டைம்லாம் வந்து பேய் வந்து நடமாடுற டைமு. எனக்கு பேய், இருட்டு இதெல்லாம் வந்து செம பயம். நம்ம இருக்க ஒரு டிப்ரெஷனில், அது டிப்ரெஷன் வந்து எதனால் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இருக்கிற டிப்ரெஷனில் நம்ம என்ன பண்ணுறன்றதே மறந்து இந்த இருட்டில் வந்து நடந்து கிடக்குறேங்க. நான் யோசிக்கிறேன், என்ன இது நம்ம நடக்கிற தனியாலாம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக பார்த்தா நான் தனியாக இந்த நைட் டைம்லலாம் தனியாக இருக்கேனாவே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு தாங்க இருக்கிறேனே. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த டைமில் வந்து இருட்டுக்கு பயப்படுற நம்ம தனியாக வந்து நிற்கிறோமே அப்படின்னு நினச்சி பரவாயில்ல, பயம் போயிடுச்சோன்னு நினச்சி பெருமைப்படுறதா, இந்த அளவுக்கு டிப்ரெஷனில் நிற்கிறோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா, எதுவுமே தெரில. ஒரு மனுஷன் நல்லதாக யோசிக்க